ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அந்த நாளிலும் நம்மை சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, யூடியூப் நேயர்களே, ஊழியத்தின் பாதையிலே எங்களை உற்சாகப்படுத்துகிற அன்பு ஊழியர்களே, அன்பு தேவ பிள்ளைகளே, நேற்று தினத்திலே கூட என்னுடைய மனைவியினுடைய பிறந்த நாளை கொண்டாடும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு நாள், ஒரு வயதை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். அல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நேற்று தினத்தில் என்னுடைய மனைவியினுடைய பிறந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாயிலாக, அநேக ஊழியக்காரர்களுடைய வாயிலாக அநேகருடைய வாழ்த்துதலை கர்த்தர் உண்டாக்கினார். வாழ்த்தல் சொன்ன எங்களை வாழ்த்துதலும் எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளையும் கொடுத்த உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. என் மனைவியை தெய்வ சமூகத்துக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், ஊழியத்தின் பாதையிலும், குடும்ப வாழ்க்கையிலும், வேலை ஸ்தலத்திலும். பிரியமானவர்களை, இதற்காக தொடர்ந்து செபித்து கொள்ளுங்கள். அநேகர் ஃபோன் பண்ணி வாழ்த்துனீங்க. அதை எங்களுடைய இருதயம் பூரிக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம் 5வது வசனம், தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுப்புத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரியில் பயங்கரமானவர். தேவனிடத்திலே வந்து பாருங்கள், தேவனாகிய கர்த்தரிடத்திலே வந்து பாருங்கள். எதற்காக? அவருடைய செய்கைகளை பார்க்கும்படியாக, அவருடைய அற்புதங்களை பார்க்கும்படியாக, அவருடைய விடுதலையை பார்க்கும்படியாக, அவருடைய கிரியைகளை பார்க்கும்படியாக, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பார்க்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். அவரிடத்திலே வந்து பாருங்கள், அவருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். மனுப்புத்திரிடத்தில் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. வந்தால் தான் தெரியும், வராமல் தெரியவே தெரியாது. என் அன்பு தேவப்பிள்ளை, கீழ் வசனத்தில் பார்க்கிறோம், அவர் செங்கடலை 2 பிளந்ததையும் அதில் வெட்டாந்தரில் நடந்து போனதையும் நாங்கள் பார்த்தோம், களி கூர்ந்தோம் என்று சொல்லுகிறார்கள். ஆற்றை கடந்து போனோம் என்று சொல்லுகிறார்கள். தரையில் நடக்கிறது போல கடந்து அப்போ வந்ததுனால தானே பார்க்க முடிந்தது, வந்து நின்றதுனால தானே செங்கடல் பிரிய பார்த்தது, யோர்தான் குவிக்கப்பட்டது. அவர்கள் வந்து பார்த்ததுனால தானே அற்புதம் நடந்தது. அவர்கள் அற்புதத்தை பார்த்த உடனே தானே அதில் நடந்தார்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் வந்தால்தான் கர்த்தர் கிரியை செய்வார். நீங்கள் அப்பானிடத்தில் வரும்பொழுது தான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். சமாரிய ஸ்திரீ கூட பாருங்கள், அவரை வந்து பாருங்கள். அவர் தீர்க்கதரிசி தானா? தீர்க்கதரிசி. அவர் என்னை குறித்து, என் வாழ்க்கை குறித்து பேசினார், சொன்னார் என்று சொன்னாலே, அப்போ ஆண்டவரிடத்தில் நீ வந்தால்தான் இன்னும் அற்புதமான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சிலரெல்லாம் வர்றதுக்கு தயக்கமாக இருக்கும், போய் ஜெபிச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், வேறு ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ. இல்லை, கிடையவே கிடையாது. என் அன்பு தேவ பிள்ளை, வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவரிடத்தில் நீ வரும்பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். மனுப்புத்திரிடத்தில் செய்கிற கிரிகள் பயங்கரமாக இருக்கிறது. நம்முடைய சமூகத்துக்குள்ளே செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவரிடத்தில் நீ வந்து நின்று பாரு, கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நீ வந்து பாரு, அவரிடத்துல வந்து நின்று பாரு, கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். வாங்க, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை அன்பாய் அழைக்கிறேன். ஆண்டவருடைய பாதத்துக்குள்ளே கடந்து வாங்க, ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே கடந்து வாங்க, அவருடைய ஆலயத்துக்குள்ளே கடந்து வாங்க, கூட்டங்களுக்கு கடந்து வாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, தேவ சமூகத்துக்குள்ளாக நீ ஆண்டவரிடத்தில் கடந்து வரும்பொழுது தான் கர்த்தர் உன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். அல்லேலூயா. இந்த அற்புதத்துக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இப்போதும் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வந்து நில்லுங்க, முழங்கால் படியிடுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை கொண்டு சுவாமி, இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக, அவர் மனுப்புத்திரிடத்தில் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்குன்னு சொன்ன வேத வசனத்தின்படியாக, தகப்பனே உம்முடைய சமூகத்துக்குள்ளாக வந்து நிற்கிற ஒவ்வொரு மனுஷிக்குள்ளாக கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. பயங்கரமான காரியத்தை கர்த்தர் நடப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். யாரெல்லாம்
யாரெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்துக்குள்ள இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுக்கு யாவருக்கு கர்த்தர் அற்புதமான காரியத்தை ஆண்டவரே செய்கைகளை கர்த்தர் செய்வீராக. பயங்கரமான காரியத்தை கர்த்தர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு நம்முடைய சமூகத்துக்குள்ள எப்பொழுதும் வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யும். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. அற்புதத்தை செய். ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக, விசேஷமாக என்னுடைய யூடியூப் நேயர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்குள்ளாக அற்புதமான காரியத்தை செய்கைகளை கர்த்தர் செய்யுங்க. பயங்கரமான அற்புதங்களை கர்த்தர் செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். முற்றிலுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க பெரிய காரியத்தை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.